Hello all. Hello everyone. Welcome to Professor Academy for UGC NET and DNSET. So in this particular video, we're gonna see the important questions on jurisprudence. So more than important questions like revisions. ஓகேங்களா? So இப்போ நம்ம revision பார்க்க போறோம். So இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப important question. So நீங்க வந்துட்டு கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப helpful-ஆ இருக்கும் preparationக்கு. So yeah, let's dive into the question. Okay. So first question on jurisprudence என்ன அப்படின்னா judge do not make law but only declare what has always been law. Okay, so this statement is made by whom? Salmon, Blackstone, Willis, and Allen. So I repeat the question. Judges do not make law but only declare what has always been law. This statement is made by Salmon, Blackstone, Willis, or Allen. So நாலு பேர்ல யாரு வந்துட்டு இந்த பர்டிகுலர் கோட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜட்ஜ் வந்து எப்பவுமே லா வந்துட்டு லைக் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. லா என்ன சொல்லுதோ அதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ யார் இது? ஓகே, yeah, now let's go to the answer. The answer is Blackstone. So Blackstone தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டெஃபினிஷன் சொல்லியிருந்திருக்காரு that judge வந்துட்டு they do not make law but only declare what has law has been. ஸோ அவங்க தனியா லா பண்ண மாட்டாங்க, இருக்கிற லா டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன ஸ்கூல்ல வராங்க, இது எந்த மாதிரி தியரிக்குள்ள வராங்க அப்படின்னா இவங்க டிக்ளரேட்டரி தியரிக்குள்ள வராங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் பிரசிடென்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ரெண்டு தியரிஸ் இருக்கு. ஒரு தியரி வந்து டிக்ளரேட்டரி தியரி, இன்னொன்னு ஜட்ஜ்மேட் லா தியரி. ஸோ டிக்ளரேட்டரி தியரியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஜட்ஜஸ் வந்துட்டு அவங்க லா புதுசா எதுவும் பண்ண மாட்டாங்க, இருக்கிற லாவை டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுல ஒருத்தர் தான் பிளாக் ஸ்டோன். இந்த பர்டிகுலர் டெஃபினிஷன் கொடுத்தது யாரு அப்படின்னா இட்ஸ் அவர் பிளாக் ஸ்டோன். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துட்டு ownership denotes the relation between a person and an object forming the subject matter of his ownership. Okay, so in the statement yaar kodutha, this observation was made by 1 Salmon, 2 Pound, 3 Holland, 4 Savigny. So I repeat once again. So ownership denotes the relationship between a person and an object forming the subject matter of his ownership. So இந்த டெஃபினிஷன் யார் சொல்லியிருக்காங்கன்ட்டு கண்டுபிடிங்க. Okay, now let's go to the answer. Answer is Salmon. ஓகேங்களா? ஸோ மோஸ்டா ஓனர்ஷிப்னு வந்தாலே நீங்க நல்லாவே கெஸ் பண்ணிடலாம். அது லைக் டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு யார் என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து சால்மன் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கோட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க ஓனர்ஷிப்ல. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்துட்டு ஓனர்ஷிப்னா வந்துட்டு இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ பர்சன் அண்ட் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த பர்சனுக்கும் ரிலேஷன்ஷிப் தான் ஓனர்ஷிப். அது மட்டும் இல்லாம ஓனர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரைட் இன் தெம் and it consists of complex rights அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு ஸோ ஓனர்ஷிப் வந்து இட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ரைட்ஸ் அண்ட் இட் இஸ் ரைட் இன் ரெம். ரைட் இன் ரெம்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ரைட் அகேன்ஸ்ட் த ஹோல் வேர்ல்ட். ஸோ ஒரு ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்க்ளூட் ஆல் ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்ட். ஸோ நீங்க மட்டும்தான் அதை வந்து எக்ஸ்க்ளூசிவா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது சொன்னது யார் அப்படின்னா நம்மளோட சால்மன். ஓகே, ஓகே, ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இட்ஸ் வெரி வெரி ஈஸி கொஸ்டின். கண்டிப்பா வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்டை பார்த்து உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போமா? Okay, so let's dive into the question. The question is, the task of social engineering is to build as efficient structure in the society as possible with a minimum friction and waste. The statement made by A. Kelson, B. Roscoe Pound, C. Savigny, D. Karl Marx. So I read the question again. The task of social engineering is to build as efficient structure in the society as possible with minimum friction and waste. The statement made by Kelson, Roscoe Pound, Savigny, Karl Marx. Okay, நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்திருப்பேன் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல லைக் இந்த மாதிரி வந்துட்டு
லைக் கீ டெஃபினேஷன் ஒவ்வொரு ஜூரிஸ்டும் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் எல்லா டெஃபினேஷன்லயும் பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்க மெயின் தீம், the main theme will be present in all the definitions. So just find the main theme and answer the question. இந்த டைம்ல நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So let's go to the answer. The answer is Roscoe Pound. So Roscoe Pound social engineering பத்தி பேசியிருப்பாரு. So அதனால it's Roscoe Pound. Kelsenனா it's pure theory. Savignyனா Wahlgeist. ஓகேங்களா? So இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட key terms. Okay? So next பார்ப்போம். Okay, now let's go to ratio decidendi. Ratio decidendi may be defined as A. Statement of law applied to the legal problems disclosed by facts. B. Finding of material facts direct and inferential based on earlier case law. C. The rule of law which others regard as being of binding authority. D. All of the above. So ratio decidendi na enna? இதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? First one, statement of law applied to the legal problem disclosed by the facts. Facts la irukra legal problem ku apply பண்றது. Next, finding of material facts direct and inferential based on earlier case. So earlier case based பண்ணி material facts direct and inferential evidences la எடுக்கிறது. Next, the rule of law which others regard as being of binding authority. So the binding authority அப்படினு சொல்றாங்க. So which among the following answer is correct? Exactly. The answer is all of the above. So இது வந்து பாத்தீங்கன்னா previously decided case law அதோட rational. ஓகேங்களா? So ratio decidendiனா என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். It's a reason behind a judgment or reason behind a decision or rational behind a decision. ஓகேங்களா? So that is binding on all other upcoming cases. So இது ஒண்ணு. இதே மாதிரி நம்ம இன்னொன்னு பார்த்திருப்போம். என்னது? Obiter dicta. So obiter dicta na enna? It's an ordinary remarks or accidental observation made the judgment. So normal observation ஓ இல்ல ordinary remarks ஓ ஒரு judgmentல கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பைண்டிங் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. அதுக்கு only persuasive force தான் இருக்கு. சரிங்களா? Okay. So இது ratio decidendi. Next. Okay, it's very easy. Who among the following has not been associated with the theory of social contract? Social contract theory தெரியும். So நிறைய பேர் அதை பத்தி சொல்லி இருந்திருப்பாங்க. இதுல யாரு social contract theory பத்தி பேசல? Hobbes, Locke, Henry Maine and Rousseau. So who among the following has not been associated with the theory of social contract? Hobbes, Locke, Henry Maine and lastly we have Rousseau. Okay. The answer is Henry Maine. Locke, Hobbes and Rousseau தான் வந்துட்டு main people involved in social contract theory. So வந்து ஹென்ரி மெயின் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு? இம்பார்ட்டன்டா சொல்லியிருந்திருப்பாரு. அடிக்கடி அதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க. என்னது அது? மூவ்மெண்ட் ஃப்ரம் ஸ்டேட்டஸ் டு கான்ட்ராக்ட். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட், ரைட் இன் re aliena means a right over own property, a property of someone else, property situated in a foreign country, property situated in one's own country. So re aliena என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So re aliena நீங்க வந்து அந்த ரைட் வந்து எது மேல நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணலாம்? own property, இல்ல someone else's property, property situated in a foreign country and property situated in one's own country. ஆன்சர் வந்துட்டு a property of someone else. அங்கதான் நீங்க ரைட் அண்ட் re aliena வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லீஸ்க்கு விட்டுருக்கீங்க, டெனன்ட்டுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டெனன்ட்டோ அந்த லீஸ்ல இருக்கிற பர்சனோ வந்துட்டு they will enjoy the property of someone else. So அதுதான் வந்து re aliena. சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகே, சோ டைரக்டா இங்க வந்துட்டு ஆன்சரே இருக்கு. சோ ஓகே, இங்க என்ன क्वेश्चन அப்படினா வந்துட்டு so ownership of goodwill of a business வந்து பாத்தீங்கன்னா it's an incorporeal ownership. ஓகேங்களா? சோ இது incorporeal ownership னா as you all know
இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு கார்போரல் ஓனர்ஷிப் கிடையாது. கார்போரல் ஓனர்ஷிப்ல திங்ஸ் தட் யூ கேன் see, you can feel and it can be touched அதெல்லாம் வரும். பட் வந்து குட்வில் அப்படின்னா பிசினஸோட ஒரு நல்ல பேர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் we have already discussed this, like இப்போ திருநெல்வேலி அல்வா அப்படி இருக்குன்னா அந்த பேரை நீங்க ஃபாரின்ல ஒருத்தங்களுக்கு பிரான்ச்சைசி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நேம் நீங்க கொடுக்குறீங்க, உங்க நேம் நீங்க தரீங்கன்னா that's called as incorporeal ownership. Okay. Okay. So next, bracket theory of corporate personality is also known as. So நம்ம bracket theory that comes under corporate personality. We have so many theories. இதுல இந்த தியரியில வந்துட்டு அந்த பர்டிகுலர் bracket theory இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். So bracket theory of corporate personality is also known as A. concession theory, B. symbolist theory, C. fiction theory, D. will theory. So I repeat, bracket theory of corporate personality is also known as A. concession theory, B. symbolist theory, C. fiction theory, D. will theory. இதுல எதுல வரும்? Yes, so the answer is symbolist theory. ஓகேங்களா? So the symbolist theory ன்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு வந்துட்டு யாரு ப்ரொபோனன்ட்? symbolist theory, bracket theory இன்னொரு பேர் symbolist theory. ஓகே. சோ யார் ப்ரொபவுண்ட் பண்ணாங்க, யாருன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா வந்துட்டு ருடால்ஃப் வான் ஐரிங். ஓகேங்களா? சோ ஐரிங் தான் பேர் வச்சிருக்காரு symbolist theoryன்னு சொல்லிட்டு. சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து ஒரு பர்டிகுலர் கார்ப்பரேட் வந்து பாத்தீங்கன்னா it has been developed by a man. So a man is behind the creation of this corporate structure. So the man is treated like a unit. ஓகேங்களா? சோ இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்கு இந்த மேனுக்கு பிராக்கெட் மாதிரி போட்டுட்டு அவரை ஒரு யூனிட்டா they're considering it. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பிராக்கெட் தியரி சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சிம்பாலிஸ்ட் தியரி. இதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இதை ப்ரப்பவுண்ட் பண்ணவர் யாருன்னா ருடால்ஃப் வான் ஐரிங். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the term legal theory used by. சோ யார் the term legal theoryன்னு சொல்லியிருக்காங்க? சரிங்களா? யார் யூஸ் பண்ணியிருக்காங்க? லெவனில், ஐரிங், Salmon, W. Fredman. So the term legal theory used by whom? Levenel, Eyring, Salmon, and W. Fredman. Okay, the answer is W. Fredman. இவர் 1944ல வந்துட்டு லீகல் தியரின்னு புக்கும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சோ லீகல் தியரி புக் எழுது ஃப்ரெட்மேன். அவர் எழுதின புக் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு? 1944ல பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? சோ நமக்கு வந்து புக்க குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது இயர் தெரிஞ்சுக்கிறது அவசியம். சோ இந்த லீகல் தியரி புக் 1944ல வந்திருக்குன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் 10th question. Vienna School of Jurisprudence is also known as systematic theory of law, private theory of law, pure theory of law, and old theory of law. So which is the correct answer? Vienna School of Jurisprudence is also known as systematic theory of law, private theory of law, pure theory of law, and old theory of law. Okay. The answer is pure theory of law. சரிங்க மேம், இது என்ன மேம் இந்த மாதிரி வந்துட்டு தியரி ஆஃப் லா நான் படிக்கல அப்படின்னா என்ன பண்றது? சோ நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்து நீங்க எலிமினேட் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? சோ பார்த்ததுல வந்து பிரைவேட் தியரி ஆஃப் லா கிடையாது, சிஸ்டமேட்டிக் தியரி ஆஃப் லா கிடையாது, ஓல்ட் தியரி ஆஃப் லா கிடையாது, ஈவன் பியூர் தியரி ஆஃப் லா வந்து உங்களுக்கு புதுசா கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் வந்து இங்க யோசிச்சு பாருங்க, பியூர் தியரி ஆஃப் லா வந்துட்டு ஹான்ஸ் கென்சன் சொல்லியிருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அப்ப வந்துட்டு பியூரா லா வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா சோசியாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அப்படி தரணும்னா கூட நம்ம இந்த கிராண்ட் நார்ம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர், சோ அதை படிச்சதை வச்சு பேஸ் பண்ணி சோ வேனா ஸ்கூல் ஆஃப் லானா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் பியூர் தியரி ஆஃப் லாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க போட்டாலே ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? சோ வேனா ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்க்கு இன்னொரு பேர் பியூர் தியரி ஆஃப் லா,
இது வந்துட்டு இந்த நம்மளோட இந்த ஹான்ஸ் கெல்சனோட இந்த கிராண்ட் நார்ம் பத்தி எல்லாம் அந்த ஸ்கூல் தான் பேசுது. சோ இங்க பியூரிட்டி ஆஃப் லா, பியூரிட்டி ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், பியூரிட்டி ஆஃப் லா பத்தி பேசியிருக்காங்க. வேர் ஹான்ஸ் கெல்சன் would have eliminated all other social sciences discipline from the law. சரிங்களா? சோ இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர். ஓகே. Next easy question. So the physical element of possession is also called as A. Ratio decidendi, B. Corpus decidendi, C. Corpus possessionis, D. Animus possidendi. ஓகேங்களா? சோ இதுக்கு எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம். The physical element of possession is also called as ratio decidendi, corpus decidendi, corpus possessionis, animus possidendi. Okay, the answer is corpus possessionis. ரேசோ டெசிடென்டி கிடையாது. ஓகேங்களா? அது உங்களுக்கு இப்பவே தெரியும். அப்புறம் கார்பஸ் பொசிஷன்ஸ் தான் பிசிக்கல் எலிமெண்ட் ஆஃப் பொசிஷன். அண்ட் அனிமஸ் பொசிஷன்டி எல்லாம், அந்த அனிமஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் அது மென்டல் எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ அனிமஸ் வேர்ட் வந்தாலே வந்துட்டு இட்ஸ் மென்டல் எலிமெண்ட் டு ஓன் அ பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவரோட ஆன்சர். ஸோ சி த கார்பஸ் பொசிஷன்ஸ். Next வந்து பாத்தீங்கன்னா jurisprudence is as big as law and bigger. Is stated by whom? Austin, Lloyds, Lebanon and Holland. So jurisprudence is as big as law and bigger. Stated by Austin, Lloyds, Lebanon and Holland. Okay, the answer is Lebanon. ஓகேங்களா? சோ லெபனன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an அமெரிக்கன் ரியலிஸ்ட். சோ ரியலிஸ்ட் ஸ்கூல் பார்த்திருக்கோம். சோ அவர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இஸ் ஆக்சுவலி பிகர் than லாவை விட அது பெருசுன்னு சொல்லியிருக்கிறது அவர் தான். சரிங்களா? சோ இப்ப நம்ம வந்துட்டு ஆப்ஷன் மெத்தட்ல எலிமினேட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சோ ஆஸ்டின் கண்டிப்பா இப்படி சொல்லலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆஸ்டின் கொஸ்டினா கமாண்ட், சாவரன், சாங்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்திருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஹாலாண்டும் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாவே. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த ரியலிஸ்ட் தான் இந்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் டெபினிஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. சோ கொடுத்ததுல யார் ரியலிஸ்ட்னு கண்டுபிடிங்க. நீங்க அப்படி கண்டுபிடிச்சாலே நீங்க இந்த ஆன்சரை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ 11 தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. சோ நெக்ஸ்ட், which among the following is correct? Option A, B, C, D கொடுத்துட்டு quotes கொடுத்திருக்காங்க. So let's read all the statements. So Hobbes, Austin and Pufendorf subscribe to the view that law, properly so called, in command of sovereign and enforced by superior political authority, and hence deny legal character of international law. So இது வந்து first one. Second one வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Oppenheim has remarked that international law is vanishing point of jurisprudence. C என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு Holland subscribes to the view that the international law is weak law. D என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Stark has expressed the view that international law is a weak law. So which of the codes are correct? A is correct. 2, A and D both are correct. 3 வந்துட்டு A, B, C are correct. Fourth வந்துட்டு all are correct. Okay, so I will read it. So A என்ன சொல்றாங்க அப்படின்னா Hobbes, Austin and Pufendorf என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு lawனா properly so called தான். ஓகேங்களா? which means command, sovereign and enforced by political superior, இது மட்டும் தான். So they are denying international law. But Oppenheim என்ன சொல்லிருக்காருன்னா international law is vanishing point of jurisprudence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாலண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு லைக் வந்து international law is a weak law அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஸ்டார்க் சொல்லியிருக்கிறது வந்துட்டு லைக் வியூ தட் இன்டர்நேஷனல் லாஸ் ஆஃப் வீக் லா. சோ யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆன்சர் பண்ணுங்க, யோசிங்க. ஓகே, ஆன்சர் போலாமா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு
A and D are correct. A and D கரெக்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ஆஸ்டின்னாலே வந்துட்டு அவர் கமாண்ட் சாவரன் அண்ட் என்ஃபோர்ஸ்மென்ட் பொலிட்டிக்கல் சுப்பீரியர் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இன்டர்நேஷனல் லா வந்து ஒரு லாவா வந்து அவங்க பெருசா அவங்க வந்து மதிச்சது கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஓப்பன்ஹைம் சொல்லல. ஓப்பன்ஹைம் ஆக்சுவலா யூ வுட் ஹவ் கிவன் டெஃபினிஷன்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் லா. பட் ஹாலண்ட் தான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு இன்டர்நேஷனல் லா இஸ் அ வேனிஷிங் பாயிண்ட் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சொன்னது யாருன்னா ஹாலண்ட் தான் சொல்லியிருந்திருக்காரு. சரிங்களா. ஸ்டார்க் தான் வந்து சொல்லியிருந்திருக்காரு இன்டர்நேஷனல் லா வந்து வெரி வீக் லா. ஏன்னா முனிசிபல் லால தான் ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன் இருக்கு, ப்ராப்பர் என்ஃபோர்சபிலிட்டி இருக்கு. சோ ஒரு டொமஸ்டிக்ல இருக்கிற முனிசிபல் லா தான் வந்துட்டு ப்ராப்பர் லா, அதான் ஸ்ட்ராங்கான லா. பட் இன்டர்நேஷனல் லா அப்படி கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் கன்வென்ஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்க் சொல்லியிருந்திருக்காரு. சோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே. So next question போலாம். Books written by the jurist and the jurist நம்ம match பண்ணோம் list 1 and 2. So elements of jurisprudence கொடுத்திருக்காங்க. Nature of judicial process, dilemmas of laws and welfare state. D வந்து the law, the concept of law. ஓகேங்களா. சோ இந்த பக்கம் லிஸ்ட் டூல என்ன ஆதர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா we have B.N. Cardoso, H.L.A. Hart, T.A. Holland and L.M. Fredman. ஓகே சோ நம்ம கொஸ்டின் பாப்போமா. ஓகே சோ the ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் H.L.A. Hart அண்ட் நேச்சர் ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இட்ஸ் கார்டாசோ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைலமாஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் எழுந்தவர் வந்துட்டு L.M. Fredman. the கான்செப்ட் ஆஃப் லா வந்துட்டு H.L.A. Hart. ஸோ நம்ம ஆல்ரெடி B.N. Cardoso இருந்தது தெரியும், H.L.A. Hart இருந்தது தெரியும், நம்ம ஹாலண்ட் எடுத்தது தெரியும். ஸோ இதை மேட்ச் பண்ணாலே வந்துட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட். Possession through an agent or servant is example of. Possession through an agent or servant is example of corporeal possession, incorporeal possession, mediate possession, and the immediate possession. Is the correct answer? Okay, so answer வந்துட்டு mediate possession. So as you all know, corporeal possession na வந்து things that can be touched and felt, அதெல்லாம் வந்து corporeal. Incorporeal possession லாம் வந்து நம்ம பார்த்தோம் goodwill. Mediate possession அப்படின்னா suppose நீங்க வாங்காமல உங்க ஏஜென்ட்டோ சர்வெண்டோ thing வாங்கி வச்சிருக்காங்க. So அப்படின்னா it's called as mediate possession. இதுக்கு நான் முன்னாடி எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களோட ஒரு கூட்ஸ் வந்துட்டு அமேசான்ல வந்துட்டு வந்திருக்கு. வந்துட்டு லைக் வந்து பக்கத்து வீட்டுல நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, பக்கத்து வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க பிகாஸ் உங்க வீடு பூட்டிருக்குன்ட்டு பக்கத்து வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்கன்னா தட்ஸ் கால் இமீடியட் பொசிஷன். இமீடியட் பொசிஷன்னா டேரக்டா நீங்களே இப்போ திங்க வாங்குறீங்க, டேரக்டா பொசிஷன் உங்ககிட்டே வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் கால் இமீடியட் பொசிஷன். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் question 16. Which of the following is wrongly matched? So actually, A, Bentham is analytical school. Okay, so A, Bentham is analytical school, not Austin. So next on the Putsha, sociological school. C, Savigny, historical school. D, Gray, on the realist school. Okay, so here it's analytical school. It's analytical school. So it's analytical school. Bentham analytical school, Putsha sociological school, Savigny historical school, and Gray on the realistic school. Answer வந்துட்டு Putsha sociological school because George Putsha belongs to historical school. Exactly. So அந்த Putsha sociological school இல்ல, he belongs to historical school. Okay. Okay. So எப்பவுமே sociological school, historical school எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் ஆகாமல தெளிவா யார் இந்த ஸ்கூல்ன்ட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Legal person is any subject matter other than a human being to which law attributes personality. Is a statement made by
Blackstone, Salmon, Holland, and Bentham. ஓகேங்களா? So legal person is any subject matter other than a human being to which law attributes personality. So options are Blackstone, Salmon, Holland, and Bentham. யார் சொல்லியிருக்கா? ஆன்சர் சொன்னது வந்துட்டு none other than our Salmon. So கண்டிப்பா ஹாலண்ட் பென்தம் இதை பத்தி சொல்ல வாய்ப்பே இல்ல. So லீகல் பர்சனாலிட்டின்னு வரும்போது either it comes to Blackstone or Salmon நீங்க கெஸ் பண்ணியிருந்தாலே வந்துட்டு நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க ஆன்சரை ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? So லீகல் பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சால்மன் வந்து பேசியிருக்காரு. நெக்ஸ்ட், who classified jurisprudence into formal and material source? Formal and material source சொன்னது யாரு? Again Salmon. Salmon தான் jurisprudence formal and material source டிவைட் பண்ணிருக்காரு. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட like sources of law in the jurisprudence பார்த்திருப்போம். So material source வந்து again you can classify into legal and historical source. Okay? ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட், which of the following juris distinguished between expositorial jurisprudence and censorial jurisprudence? law ought to be and law what it is சொல்றது. So யார் வந்துட்டு distinguish பண்ணியிருந்திருக்கா? A. John Austin, B. Hans Kelsen, C. Jeremy Bentham, and D. Aquinas. So who among the following juris distinguished between expositorial and censorial jurisprudence? John Austin, Hans Kelsen, Jeremy Bentham, and Aquinas. யார் வந்து டிவைட் பண்ணிருக்கா? ஆன்சர் வந்துட்டு இட்ஸ் பென்தம். பென்தம் தான் வந்துட்டு எக்ஸ்போசிட்டோரியல் அண்ட் சென்சோரியல் ஜூரிஸ்ப்ருடென்ஸ் டிவைட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. சோ 20th கொஸ்டின் போவோம். 20th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா according to Professor H.L.A. Hart. So H.L.A. Hart வந்து என்ன சொல்லிருக்காருன்னு பாப்போம். So law is a union of primary and secondary rules. The ideas of obligation is at core of the rules. Law is the enterprise of subjecting human conduct of the governance of the rules. The primary rules acquire the unity of a system through their union with secondary rule. Choose the correct answer. 1. A, B, C. 2. D, C, and A. 3. A, B, and D. 4. B, C, and D. So which is the correct answer? H.L.A. Hart primary and secondary rule பத்தி பேசியிருக்காரா? ஆப்ளிகேஷன் பத்தி பேசியிருக்காரா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு? பிரைமரி ரூல்ஸ் வந்துட்டு யூனிட்டி பத்தி பேசியிருக்காரா? யூனியன் ஆஃப் ரூல்ஸ் பத்தி. அப்ப என்ன ஆன்சர்? அப்ப ஆன்சர் ஏ, பி அண்ட் டி. நீங்க நார்மலா இந்த சி ஆப்ஷன் வருமா இல்லையா நீங்க யோசிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் பிரைமரி லாஸ் யூனியன் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி போர்ஷன் பேசியிருக்காரு. அதே மாதிரி இது ஆப்ளிகேஷன் பத்தி தான் பேசியிருக்காரு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டி வந்துட்டு அங்கே அகெயின் வந்துட்டு பிரைமரி ரூல்ஸ் வந்துட்டு இட் இஸ் யூனிட்டி ஆஃப் சிஸ்டம் த்ரூ யூனியன் ஆஃப் செகண்டரி ரூல்ஸ் சொல்லியிருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ வந்து ஏ, பி, டி அண்ட் சி யார் சொல்லியிருக்கான்னு தெரியுமா? சி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சி வந்து சொன்னது வந்துட்டு லான் ஃபுல்லர். ஓகேங்களா? LONFULLER. ஸோ லான் ஃபுல்லர் தான் வந்துட்டு லாஸ் என்டர்பிரைஸ் ஆஃப் சப்ஜெக்டிங் ஹியூமன் காண்டக்ட் வித் கவர்னன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணது அவர் தான். ஸோ அதுதான் A, B and D is the correct answer. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். Question 21. Which of the following is considered law within the Austinian theory of law? Very, very simple. A. Law set by the political superior to political inferior. B. Judge-made law. C. International law. And D is customs. So, எது வந்துட்டு correct answer? Law set by political superior to political inferior. Judge-made law. International law. And customs. So, which among the following is the correct answer? Answer on the A. As you all know, it's the correct answer because law set by political superior to political inferior யார் சொன்னாங்கன்னா it's none other than our Austin. சரிங்களா? Okay, so next போவோம். Who among the following is considered the main exponent of historical school of law?
Jeremy Bentham, Savigny, Duguid, and Jerome Frank. Yaar main exponent of historical school of law? Jeremy Bentham, Savigny, Duguid, and Jerome Frank. Okay. Answer is Savigny. Savigny is the main exponent of historical school of law. சரிங்களா? அவதான் வால்கெய்ஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ வந்து ஜெனரல் ஸ்பிரிட் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா question 23. Which one of the following jurists was hostile to the natural law school? Immanuel Kant, John Rawls, Jeremy Bentham, and Stamner. Answer the Jeremy Bentham. So Jeremy Bentham தான் வந்துட்டு is always against the natural law school. சரிங்களா? Okay. Next 24. Match the following. ஓகேங்களா? Jural correlative நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட், privilege, power, immunity, liability, disability, duty, and no right. இதோட ஜூரல் கோரிலேட்டிவ் நீங்க கண்டுபிடிக்கணும். மேட்ச் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரைட்டோட கோரிலேட்டிவ் வந்து என்னது? டியூட்டி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ரிவிலேஜோட கோரிலேட்டிவ் வந்துட்டு நோ ரைட். பவரோட கோரிலேட்டிவ் வந்து என்னது? லயபிலிட்டி. அண்ட் இம்யூனிட்டியோட கோரிலேட்டிவ் வந்துட்டு டிசபிலிட்டி. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா வந்து ஜூரல் ஆப்போசிட்ஸ். ஸோ உங்க ஆப்போசிட்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரைட், ப்ரிவிலேஜஸ், பவர், இம்யூனிட்டியோட ஆப்போசிட். ஸோ இந்த பக்கம் நமக்கு லிஸ்ட்ல 2ல இருக்கிறது லயபிலிட்டி, டிசபிலிட்டி, டியூட்டி, அண்ட் நோ ரைட். ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 4. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்டோட ஆப்போசிட் என்னது? நோ ரைட். அதே மாதிரி ப்ரிவிலேஜோட ஆப்போசிட் என்னது? டியூட்டி. அதே மாதிரி வந்து பவரோட ஆப்போசிட் என்னது? டிசபிலிட்டி. அதே மாதிரி இம்யூனிட்டி ஆப்போசிட் என்னது? லயபிலிட்டி. சரிங்களா? ஸோ இதுதான் ஜூரல் correlative and jural opposites. So this is all I wanted to convey you. So இதெல்லாம் important areas of jurisprudence which you can't afford to skip for examination. So நீங்க கண்டிப்பா வந்துட்டு you have to see the different definitions of jurisprudence given by whom and வந்து nature of jurisprudence, அதுக்கப்புறம் different schools of jurisprudence, அதுல இருக்கிற jurist and what they have said, the books written. முடிஞ்ச அளவுக்கு remember the years also because they will ask chronological order of the books published by these authors. And then வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கான்செப்ட்லாம் யார் சொன்னா, டெஃபினிஷன் யார் சொன்னா, ஓனர்ஷிப் என்னது, பொசிஷன் என்னது, அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்னது, அந்த டேர்ம்ஸ் என்னது, அப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் சோர்சஸ் ஆஃப் லாலாம் எதெல்லாம், லைக் கஸ்டம்னா யார் என்ன சொன்னா, கஸ்டமோட இன்கிரீடியன்ட், அதுக்கப்புறம் பிரசிடென்ட்னா என்ன, அதுல இருக்கிற பைண்டிங் ஃபோர்ஸஸ் என்ன, நான் பைண்டிங் ஃபோர்ஸஸ் என்ன, யார் என்ன சொன்னா, கீட்டன் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருந்திருக்காரு, தென் வந்துட்டு நம்ம இப்போ அந்த மாதிரி லைக் சோர்சஸ் ஆஃப் லால பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தியரி, கார்பரேட் பர்சனாலிட்டி தியரிஸை பார்க்கணும். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எதுவுமே இதுல வந்துட்டு ஸ்கிப் பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி இந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இது கோரிலேட்டிவ்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜூரிஸ்ப்ருடென்ஸ் வந்து சூப்பரா யூ கேன் பெர்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அஸ் வெல். ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க படிக்க ரிவிஷன் கொடுக்க கொஸ்டின் பேப்பர் அட்டம் பண்ண it will be very easy. It will be a cakewalk for you, and it's a very important unit for your examination also. So yeah, I wish you very all the best. நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்திருக்கீங்க. ஓகே, ஸோ லைக் இது மறுபடியும் நீங்க படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா யூ வில் அச்சீவ் சக்சஸ். ஓகே, ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட் அண்ட் ஜேஆர்எஃப் எல்லாம் வாங்குவீங்கன்னு நம்பிக்கையில இருக்கு. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கை, அண்ட் yeah, thank you. I would like to conclude by
this ஓகேங்களா, அது இதை வச்சு நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். So we are opening our admissions for UGC NET and TNSET for 2024. We are following we are offering the following papers. So வந்துட்டு paper 1 and English management, commerce, education, computer science, economics, law and Tamil history, geography, home science, life science, chemical science எல்லாமே இந்த PPT ல கொடுத்துக்கிற எல்லாமே நாங்க வந்துட்டு we are offering. So if you are willing to join us, kindly contact the following numbers given on screen. Okay. So yeah, right now I'm signing off. Bye bye. Take care. Thank you, everyone. Okay, so finally we are offering the subjects in paper 1 and other subjects like mentioned in the PPT. So if you're interested, you can kindly contact us on the numbers given on the screen. So நீங்க வந்துட்டு இதெல்லாம் நீங்க இன்ட்ரெஸ்ட்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? So thank you, all the very best. So நல்ல எக்ஸாம் பண்ணுங்க. Okay, thank you.